எப்போதுமே ஒரு தனி உற்சாகம் உண்டு. ஆமா, கண்டிப்பா. எனக்கும் அந்த உற்சாகம் இருக்கு. ஏன்னா நீங்க தொடர்ந்து புதிய விஷயங்களை தேடி தேடி கத்துக்கிறவங்க, மேலோட்டமான தகவல்களோட நிக்காம அதோட ஆழத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க. உண்மைதான். அந்த தேடலுக்கான ஒரு சிறந்த பயணமா தான் இன்னைக்கு நம்ம உரையாடல் இருக்க போகுது. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம ஆராய போற மூலக்குறிப்புகள் நாம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம பூமிய பத்தின சில பாடப்புத்தக தரவுகள். ஆனா இத வெறும் அறிவியல் தகவல்களா மட்டும் நம்ம பார்க்க கூடாது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது வெறும் தகவல் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான ஞாயிற்று தொகுதி, அதுல உயிர் வாழ்வதற்கு ஏற்ற ஒரே ஒரு கோள் நம்ம பூமி மட்டும்தானே நம்ம பலமுறை கடந்து வந்திருப்போம். ஆமா, பல தடவை படிச்சிருப்போம். ஆனா இந்த குறிப்புகளை வச்சு இத சற்று விரிவாக பார்ப்போம். விண்வெளியில இருக்கிற கோடிக்கணக்கான கோள்கள்ல நமக்கு தெரிஞ்ச வர உயிரினங்களை தாங்கி நிக்கிற இந்த ஒற்றை வசிப்பிடம், அது எவ்வளவு துல்லியமான கணிதங்களாலும் இயற்கை விதிகளாலும் கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறது உண்மையிலேயே வியக்க வைக்கும் ஒரு பேருண்மை. அந்த துல்லியம் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த முழு தரவுகளையும் புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோள்னு நான் சொல்லுவேன். எப்படி சொல்றீங்க? அதாவது இந்த குறிப்புகளை ஆழமா வாசிக்கும்போது ஒரு கோள் உயிர்களை தக்க வச்சுக்கணும்னா அங்க எவ்வளவு நுட்பமான வெப்பநிலை அப்புறம் சூழல் அமையணும்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு கோல்டிலாக்ஸ் அளவீடு மாதிரி. அதேதான், சரியா சொன்னீங்க. சூரியன்ல இருந்து பூமி அமைஞ்சிருக்கிற தூரம் ஒரு மிகச்சிறிய அளவு மாறி இருந்தா கூட நாம இன்னைக்கு சுவாசிக்கிற இந்த வளிமண்டலம் உருவாகி இருக்கவே செய்யாது. ஓ, அப்ப அந்த தூரம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. உயிர்களோட ஆதாரமான நீர் திரவ நிலையில நிலைத்திருக்கணும்னா இந்த சரியான தூரமும் அந்த துல்லியமான வெப்பநிலையும் மிக மிக அவசியம். ஞாயிற்று தொகுதியில உள்ள மத்த கோள்களை பார்த்தா இது நல்லா புரியும் இல்லையா? ஆமா, நீங்க மத்த கோள்களை பாருங்க. அதுங்க ஒண்ணு அதீத வெப்பத்தால கொதிச்சுட்டு இருக்கு, இல்லனா உறைபனியால இறுகி கிடக்கு. அங்க உயிர்கள் வாழ்வதற்கான எந்த திட்டவட்டமான ஆதாரமும் இதுவரை கிடைக்கல அப்படிங்கறத இந்த தரவுகள் நமக்கு மீண்டும் உறுதிப்படுத்துது. அந்த வெப்பநிலையோட சமநிலை தான் பூமியை ஒரு தனித்துவமான இடமா மாத்துது. ஆமா. இந்த குறிப்புகள்ல பூமியை நீலக்கோள் அப்படின்னு அழைப்பதற்கான காரணங்கள் ரொம்ப தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆமா, பூமியோட மேற்பரப்புல சுமார் 71% நீரால் சூழப்பட்டிருக்குங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா விண்வெளியிலேந்து பார்க்கும்போது பூமியே ஒரு பிரகாசமான நீல நிற பழுங்குகள் மாதிரி தெரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் விளக்கம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. கண்டிப்பா. அதாவது சூரியன்லேந்து வர்ற கதிர்கள்ல இருக்கிற நீல நிற கதிர்களை இந்த மாபெரும் நீர்ப்பரப்பு பெருமளவுல தெறிக்க செய்யுது. அந்த தொடர்ச்சியான சூரிய கதிர்கள் தெறிப்படைறதால தான் இது நீலக்கோள் அப்படின்னு காட்சியளிக்குது. சரியா சொன்னீங்க. இந்த நீல நிறம் வெறும் பார்வைக்கு தோன்ற ஒரு அழகியல் விஷயம் மட்டும் கிடையாது. ஆமா, இந்த ஒட்டுமொத்த உயிரினங்களையும் தாங்கி நிக்கிற ஒரு மாபெரும் நீர்த்தேக்கத்தோட அடையாளம் தான் அந்த நிறம். அந்த நீல நிற பிரதிபலிப்பு தான் நமது கோளோட உயிர்நாடி அப்படிங்கறத இந்த குறிப்புகள் ஆணித்தரமா நிறுவுது. ஆனா பூமியோட தனித்தன்மைக்கு காரணமான அந்த நீர்ப்பரப்பு தனித்து இயங்கல இல்லையா? கண்டிப்பா கிடையாது. இங்கதான் இயற்கை எண்ணெய் எவ்வளவு நுட்பமான ஒரு வலைப்பின்னலை உருவாக்கி இருக்காங்கன்னு நமக்கு புரிய வருது. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது பூமியில உயிர்கள் நிலைத்திருக்கணும்னா 4 பிரதான கோளங்கள் ஒண்ணுக்கொண்ணு பின்னி பிணைஞ்சு செயல்படணும். அந்த 4 கோளங்கள் வளிக்கோளம், நீர்க்கோளம், கற்கோளம் மற்றும் உயிர்க்கோளம். இந்த 4 அமைப்புகளும் ஒரு நேர்த்தியான இயந்திரத்தோட பற்சக்கரங்கள் மாதிரி ஒன்னோட ஒன்னு கைகோர்த்து சுழலுது. வாவ்! இதுல எந்த ஒண்ணுல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அது ஒட்டுமொத்த அமைப்பையுமே நிலைகுலைய வச்சிடும். அந்த பற்சக்கரங்கள்ல முதன்மையானதா இந்த குறிப்புகள் விவரிக்கிறது வளிக்கோளம் அமைப்பத்தான். ஆமா, வளிக்கோளம். இந்த வளிக்கோளம் அப்படிங்கறத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா மிக வலிமையான ஒரு போர்வை அப்படின்னு நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு நல்ல உதாரணம் இது. இந்த போர்வை பூமியை முழுமையா மூடியிருக்கு. இதோட கலவைய பாத்தீங்கன்னா நைட்ரஜன் 78.03%, ஆக்சிஜன் 20.99% இருக்கு. எஞ்சிய 1%க்கும் குறைவான அளவுல தான் மத்த எல்லா வாழ்க்களும் இருக்கு. நாம உயிர் வாழ ஆக்சிஜன் அவசியம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த 20.99% அப்படிங்கிற அளவீடு எவ்வளவு முக்கியமானதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நம்பர். ஆக்சிஜனோட அளவு இன்னும் ஒரு சில சதவீதங்கள் அதிகமா இருந்திருந்தா கூட பூமியில ஏற்படுற சாதாரண காட்டுத்தீய கூட நம்மால கட்டுப்படுத்தவே முடியாது. எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிருக்கும். அதே போல அது சற்று குறைந்திருந்தா மனிதர்கள் உட்பட எந்த பெரிய உயிரினத்தாலும் சுவாசித்து உயிர் வாழ முடியாது. எக்ஸாக்ட்லி. வழிக்கோளம் இந்த அளவீட்டை தொடர்ந்து பேணி வர்றதுதான் இயற்கையோட பெரும் கொடை.
இந்த வளிக்குழத்தோட அமைப்பு வெறுமனே வாயுக்களோட கலவை மட்டும் இல்ல, அதோட இயற்பியல் விதிகளும் தான் நமது காலநிலையை தீர்மானிக்குது. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இங்கதான் இந்த குறிப்புகள் வெப்ப நழுவு வீதம் அப்படிங்கிற ஒரு ஆழமான அறிவியல் கருத்தை முன்வைக்குது. வெப்ப நழுவு வீதம். ஆமா, வளிக்கோளத்தோட அடிமட்டத்துல நீங்க ஒவ்வொரு 100 மீட்டர் உயரத்துக்கு செல்லும் போதும் சுமார் 0.64 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைஞ்சுகிட்டே போகுது. ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் 0.64 டிகிரி செல்சியஸ் குறையுது. ஆமா, இது ஏதோ தற்செயலா நடக்கிற ஒன்னும் கிடையாது. இந்த துல்லியமான வெப்பநிலை வீழ்ச்சி தான் பூமியில காற்றழுத்த வேறுபாடுகளை உருவாக்குது. ஓ, அப்ப காத்த வீசுறதுக்கு இதுதான் காரணமா? கண்டிப்பா. சூடான காற்று லேசாகி மேல போறதும் அங்க இந்த நழுவு வீதத்தின்படி குளிர்ந்து கனமாகி மீண்டும் கீழே வரதும் தான் உலகெங்கும் வீசும் காற்றுக்கும் நகரும் மேகங்களுக்கும் பொழியும் மழைக்கும் அடிப்படை இயந்திரமா செயல்படுது. ஆச்சரியமா இருக்கு. இந்த 0.64 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற கணிதம் மட்டும் இல்லாம போயிருந்தா பூமியில சீரான காற்றோட்டமோ இல்ல மழையோ இருந்திருக்காது. ஒட்டுமொத்த காலநிலையும் முடங்கி போயிருக்கும். நாம் அன்றாடம் சாதாரணமா உணர்ற காற்றுக்கு பின்னாடி இப்படி ஒரு தொடர்ச்சியான, கண்ணுக்கு தெரியாத மாபெரும் கன்வேயர் பெல்ட் மாதிரி ஒரு சுழற்சி இருக்குன்னு நினைக்கும் போதே மலைப்பா இருக்கு. உண்மைதா. இதே வளிக்கோளத்தோட மேல் அடுக்குகளுக்கு சென்றால் இன்னொரு மிக முக்கியமான பாதுகாப்பு அரண் இருக்கிறத இந்த குறிப்புகள் விவரிக்குது. படைமண்டலம் பத்தி சொல்றீங்க? ஆமா, பூமியோட மேற்பரப்பிலிருந்து சுமார் 17 முதல் 50 கிலோமீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கிற படைமண்டலம் அப்படிங்கிற அடுக்குல தான் நாம பல முறை கேள்விப்பட்ட ஓசோன் படை அமைஞ்சிருக்கு. ஓசோன் படை இயற்கையோட கவசம். சூரியன்லேந்து வர ஒளியும் வெப்பமும் நமக்கு வாழ்வளித்தாலும் அதுல மறைஞ்சிருக்கிற அதீத ஆற்றல் கொண்ட புறஊதா நச்சுக்கதிர்கள், அதாவது வி கதிர்கள், உயிரினங்களோட செல்களை நேரடியா சிதைக்கக்கூடியவை. ரொம்ப ஆபத்தான கதிர்கள் அது. அந்த நச்சுக்கதிர்கள் பூமிய வந்தடையாம தடுத்து அவற்றை தன்னுடனேயே உறிஞ்சிக்கும் ஒரு தியாக அரணாதான் இந்த ஓசோன் படலம் செயல்படுது. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடு? ஓசோன் படலம் பல கிலோமீட்டர்கள் உயரத்திலே இருந்தாலும் மனிதர்களாகிய நாம தரையில பயன்படுத்துற பொருட்கள் தான் அதுக்கு மிகப்பெரிய எதிரியா மாறியிருக்கு. நீங்க CFC பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. நமது குளிரூட்டிகள், அப்புறம் சில தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேற குளோரோஃப்ளூரோ கார்பன், அதாவது CFC, அப்புறம் மீத்தேன் போன்ற வாயுக்கள் மிக எளிதில் அழிஞ்சு போறதில்ல. அதுக்கு அப்படியே மேல போயிடுமா? ஆமா, இவை வளிக்கோளத்துல மெல்ல மெல்ல மேலெழும்பி படைமண்டலத்தை அடையுது. அங்க உள்ள புறஊதா கதிர்களோட தாக்கத்தால இந்த CFC மூலக்கூறுகள் உடைஞ்சு குளோரின் அணுக்களை வெளியிடுது. ஓ, ஒரு ஒற்றை குளோரின் அணு பல்லாயிரக்கணக்கான ஓசோன் மூலக்கூறுகளை வேட்டையாடி அழிக்கக்கூடியது. இது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கறத இந்த குறிப்புகள் மிக தெளிவா எச்சரிக்குது. இந்த எச்சரிக்கை ரொம்ப ஆழமானது. ஓசோன் படம் ஒரு மெல்லிய கவசமா தேஞ்சு போனா புறஊதா கதிர்கள் தடையின்றி பூமியை வந்தடையும். அது மனிதர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆமா, அதோட விளைவா மனிதர்களுக்கு தோல் நோய்கள், கண் புரை போன்ற பாதிப்புகள் மிக வேகமா பரவும். அது மட்டுமல்ல, கடல்ல உள்ள நுண்ணுயிரிகளான ஃபைட்டோபிளாங்டன்களையும் இது அழிச்சிடும். இது ஒட்டுமொத்த பூமியோட உணவுச் சங்கிலியும் சீர்குலைப்பதோடு பனிப்பாறைகள் உருகுவதற்கும் தீவிரமான காலநிலை மாற்றங்களுக்கும் முக்கிய காரணமாகிடும். சரி, வளிக்கோளத்தோட இந்த நுட்பமான சமநிலையை விட்டு நாம இப்ப கீழே நிலப்பரப்பிற்கு வருவோம். கண்டிப்பா, கற்கோளம் பத்தி பார்க்கலாம். பூமியோட ஒட்டுமொத்த பரப்பளவுல சுமார் 29% மட்டுமே நிலப்பரப்பு. இதத்தான் நாம கற்கோளம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப சின்ன பரப்பளவு தான் இல்லையா? ஆமா, இந்த சிறிய பரப்புல தான் உலகோட ஒட்டுமொத்த மனித குலமும் காடுகளும் பிரம்மாண்டமான மலைத்தொடர்களும் அடங்கியிருக்கு. ஆனா இந்த கற்கோளம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. உண்மைதான், அது ஆதி முதல் இன்று வரை தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு உயிருள்ள அமைப்பு மாதிரி. பூமியோட உட்பகுதியில ஏற்படுற பிரம்மாண்டமான வெப்பச்சலனங்கள் அப்புறம் அழுத்தங்கள் காரணமா நிலப்பரப்பு ஒன்னோட ஒன்னு மோதி மடிக்கப்பட்டு உருவானவைதான் மடிப்பு மலைவு. மடிப்பு மலைகள் இமயமலை மாதிரி? ஆமா, இமயமலை அப்புறம் ஆந்தீஸ் மலைத்தொடர் போன்ற உலக புகழ்பெற்ற மலைகள் இப்படித்தான் உருவாயிருக்கு. இந்த மலைகள் வெறும் பாறை குவியல்கள் கிடையாது. அப்புறம் இவை பூமியோட ஒட்டுமொத்த காலநிலையையும் மனித பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கும் மாபெரும் தூண்கள். ஒரே மலைத்தொடர் எப்படி வெவ்வேறு பருவங்கள்ல வெவ்வேறு மனித தேவைகளை பூர்த்தி செய்துன்னு பாக்குறது ரொம்ப சுவாரஸ்யமானது. அந்த மனித தொடர்பு தான் இந்த குறிப்புகளை மேலும் சுவாரஸ்யமாக்குது. எப்படி சொல்றீங்க? குளிர்காலத்துல இந்த பிரம்மாண்டமான மடிப்பு மலைகள் பனியால மூடப்பட்டு உலகெங்கிலும் உள்ள மக்களை ஈர்க்கும் பனிச்சறுக்கு விளையாட்டு தலங்களா மாறி ஒரு மாபெரும் சுற்றுலா பொருளாதாரத்தை உருவாக்குது. ஆமா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் டூரிசம். அதே மலைகள்
கோடை காலம் வரும்போது அந்த பனி உருகி மாபெரும் ஆறுகளா பெருக்கெடுத்து ஓட வழிவகை செய்யுது. அந்த நீரோட்டத்தோட வேகத்தை பயன்படுத்தி மனிதன் நீர்மின்சார உற்பத்திய சாத்தியமாக்குறான். இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு அழகான தொடர்பு இது. இப்படி இயற்கையோட ஒவ்வொரு புவியியல் மாற்றமும் மனித வாழ்க்கையோட மிக நெருக்கமா பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த மலைகளிலிருந்து உருவாகும் ஆறுகள் தான் கற்கோளத்தோட அடுத்த முக்கிய அங்கமான சமவெளிகள் மற்றும் ஆற்றுப்பள்ளத்தாக்குகளை உருவாக்குது. சமவெளிகள் பத்தி சொல்லணும்னா கங்கை நதி சமவெளி, சீனாவோட ஹவாங்ஹோ பள்ளத்தாக்கு போன்ற சமவெளிகளை எடுத்துக்கோங்க. ம் பல 100 கிலோமீட்டர்கள் பயணிக்கும் ஆறுகள் தங்களோட அடித்து வரும் ஊட்டச்சத்து மிக்க வண்டல் மண்ணை இந்த பகுதிகள்ல படிய வைக்குது. ஆ அதனாலதான் அங்க விவசாயம் நல்லா நடக்குதா? ஆமா. இதனால் இந்த பகுதிகள் விவசாயத்துக்கு ரொம்ப ஏற்ற அபரிமிதமான விளைச்சலை தரும் நிலங்களா மாறுது. மனித நாகரிகங்கள் எல்லாமே ஏன் ஆற்றங்கரைகளிலும் இந்த சமவெளிகளிலுமே தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கான விடை இதுதான். இன்னைக்கும் கூட இன்றளவும் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட சனச்செறிவு மிக்க இடங்களா இந்த சமவெளிகளே திகழுது. விவசாயம், போக்குவரத்து, குடியிருப்புகள் என அனைத்திற்கும் கற்கோளம் ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்குது. ஆனா இந்த மனித வாழ்க்கை தழைக்க வேண்டுமானால் கற்கோளம் மட்டும் பத்தாது. அது நீர்க்கோளத்தோட இணக்கமான உறவை கொண்டிருக்கணும். ரொம்ப சரியான பாயிண்ட். நீர்க்கோளம் ரொம்ப முக்கியம். நீர்க்கோளம் அப்படிங்கறத பத்தி இந்த குறிப்புகள்ல ஒரு அற்புதமான பகுதி இடம்பெற்றிருக்கு.